கலைஞரின் அறிவு நிதியும் தளபதியாரின் கனிவு நிதியும் கலந்த கலவையாய் தமிழகத்தின் துணை முதல்வராய் திகழும் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஒரு சிறந்த தலைவனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று தன்னை நம்பியிருப்போரின் நம்பிக்கையை என்றும் உயிர்ப்புடன் காப்பதுதான். அந்த விஷயத்தில் முடிவுகளை துரிதமாக எடுப்பது, தேவையானது எது தேவையற்றது என தரம் பிரித்து தேவையானதை உடனுக்குடன் துரிதமாக செயல்படுவது, அதே போல எடுத்த முடிவுகளில் பின்வாங்காமல் இருப்பதுமே சிறந்த தலைமை பண்புக்கான அழகு. அந்த விஷயத்தில் நான் உங்களிடம் பார்த்து வியந்தது ஒன்று, சமத்துவத்துக்கும் சமூக நீதிக்கும் சமதர்மத்துக்கும் ஆதரவாக நீங்கள் நிற்கின்ற போது, அதற்கு எதிரான கருத்துக்களை விமர்சிக்கின்ற போதும் விமர்சித்த காரணத்தினால் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து, குறிப்பாக ஆதிக்க சமூகத்திடமிருந்தும் கூட சனாதன எதிர்ப்பு புகார்கள் உங்கள் மீது குவிந்தன. நீங்கள் துளியும் அஞ்சாமல், நான் சொல்லவில்லை, என் அட்மின் தான் சொன்னார் என்று புறமுதுகு காட்டி ஓடாமல், நான் சொன்னது சரிதான் என்று நீங்கள் கூறியது உங்கள் கொள்கை உணர்வையும் பின்வாங்கா தன்மையையும் வெளிப்படுத்துகிறது, பிரதிபலிக்கிறது. எளிய உருவே, சட்டையின் காதலனை, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தனது பணி சம்பந்தமான அடையாள அட்டையை வெளிப்படுத்துவதற்கு யோசிக்கும் மனிதர்கள் மத்தியில் நீங்கள் இவ்வளவு பெரிய ஆளுமையாக இருக்கின்ற போதும், அமைச்சராய் பதவியேற்ற போதும் கூட, ஏன் தமிழகத்தின் துணை முதல்வராய் திகழ்கின்ற போதும் தனக்கு மிகப்பெரிய அடையாளத்தை வழங்கிய திராவிட கழகத்தின் முத்திரை பதித்த இளைஞரணி முத்திரை பதித்த சட்டையை நீங்கள் அணிந்து கொண்டு வருவதை தமிழக மக்களாகிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது உங்கள் எளிமையின் உருவையும் நன்றி உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. தமிழகத்தின் நாளைய சமூக நீதியே, நாளைய பாதுகாவலனே, நாளைய எதிர்காலமே, இன்றைய துணை முதல்வரே, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உம்மை வாழ்த்துவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு அண்ணன் மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தின் கடைகோடி தொண்டன் பாசமிகு தம்பியே விஜயராஜ சர்மாவின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.